Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and this is going to be part 4 video in the series Sure 1 13 mark challenge, and we are going to see unit 4 wireless wide area network in the subject wireless networks. The main objective of this video is to make sure that you can really attend 1 13 mark question irrespective of the question paper. Question paper எவ்வளோ டஃப்பாக வந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டினையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ஷியோராக உங்களால் ஒரு 13 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிட்டுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். இந்த யூனிட்டுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நான் 4 பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் யூனிட் இந்த சிலபஸ். பட் ஆனால் அந்தளவுக்கு டஃபஸ்ட் யூனிட் கிடையாது, நீங்கள் ஈஸியாக படிக்கக்கூடிய யூனிட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அவ்வளோ டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது எல்லாத்தையுமே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் எழுதினாவே மோர் தென் எனஃப். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டயக்ராம் அண்ட் ஃபங்க்ஷனல் பாயிண்ட்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டெக்னிக்கல் நேம்ஸ் இருக்கும், நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் டயக்ராம்ஸ் மாதிரி இருக்கும், ஆர்கிடெக்சரல் டயக்ராம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் படிக்கும்போது எந்த கொஸ்டினுக்கு எந்த டயக்ராம் வருது, எந்த ஆர்கிடெக்சர் நம்ம படிக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி என்ன ஃபங்க்ஷனல் பாயிண்ட்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி ஒரு டெக்னிக்கல் நேம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்எஸ்சினா என்ன, 3G எம்எஸ்சினா என்ன அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் ஐடியாவோட எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால் படிக்க முடியும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் அப்ரோச். நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 6 கொஸ்டின்ஸு. ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ். அந்த 5 கொஸ்டின்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த யூனிட்லேருந்து உங்களால் ஒரு 13 மார்க் கொஸ்டின் எழுத முடியும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த யூனிட்டை ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறதுனால எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த யூனிட்டை லாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி எல்லா யூனிட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த யூனிட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் UMTS கோர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். இந்த கொஸ்டினை UMTS கோர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்பிளைன் 3G MSC, 3G SGSN, 3G GGSN, இந்த மாதிரி அதில் இருக்க என்டிட்டிஸை மட்டும் வச்சு தனியாக கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2017 19 வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் இந்த கொஸ்டின் தான் படிக்கணும். ஈவன் தோ வந்து உங்கள் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து லாஸ்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி இருக்கும். பட் ஆனால் இந்த கொஸ்டினை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனிட்டுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்ட் ஆஃப் தி சிலபஸ்னால் இந்த UMTS கோர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் தான். நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், UMTS கோர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னு கொடுத்துட்டு அதில் இருக்க எல்லா என்டிட்டிஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ பாதி சிலபஸே இந்த கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் படிச்சிங்கனாவே டேம் ஷியோராக உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது ரிலேட்டடாக தான் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த கொஸ்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு. ஸோ இந்த யூனிட்டை நீங்கள் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் நீங்கள் படிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூனிட் 4. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், ஃபீச்சர்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் UMTS நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னு கேட்டாவே இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் சப்போர்ட்ஸ் போத் பேக்கேஜ் வித் சர்வீசஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சர்க்யூட்ஸ் வித் சர்வீசஸ். அதை தான் இங்கே சொல்லியிருப்பேன். ஃபங்க்ஷனல் என்டிட்டிஸ் டு PS சர்வீசஸ், அதே மாதிரி ஃபங்க்ஷனல் என்டிட்டிஸ் டு CS சர்வீசஸ். PS இஸ் நத்திங் பட் பேக்கெட் ஸ்விட்ச் அண்ட் CS இஸ் நத்திங் பட் சர்க்யூட் ஸ்விட்ச். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்துக்கும் காமனாக என்னென்ன என்டிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தேர்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருப்போம். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் இஸ் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் CS டொமைன். CS டொமைனில் என்னென்னலாம் இருக்கும், அண்ட் தென் PS டொமைன்லாம் என்னென்னலாம் இருக்கும். இவ்வளோ தாங்க அந்த கொஸ்டினே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அதோடய ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் CS டொமைன்னா என்ன, PS டொமைன்னா என்ன. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராம் போட்டு இந்த டொமைன்ஸ் அப்படியே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். CS டொமைனில் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் MSC, வாட் இஸ்
3G MSc and then similarly PS domainல இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீட் டயக்ராம் இருக்கும். இந்த டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அவுட்லைன் டயக்ராம். UMTS ஓட கோர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் வந்து இந்த டயக்ராம் வந்து ஒரு சிம்பிள் டயக்ராம். பட் இன்னும் டீடைல்டான டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டீடைல்டான டயக்ராம். இந்த டயக்ராம் போட்டுட்டு அதில் இருக்க ஒரு பாயிண்ட்ஸ் நீ எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும். அதாவது ஒரு என்டிட்டிஸும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாவே யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் மோர் தேன் 11 மார்க்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்லைன் சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதே அவுட்லைன் பேஸ் பண்ணி தான் இந்த டயக்ராமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள் சர்க்யூட்னு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட்னு இருக்கும். விச் மீன்ஸ் சர்க்யூட் ஸ்விட்ச் சர்வீசஸும் சப்போர்ட் பண்ணும், பேக்கெட் ஸ்விட்ச் சர்வீசஸும் சப்போர்ட் பண்ணும். இது ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நடுவில் காமன் என்டிட்டிஸ் இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டினே. ஸோ யூ காட் எக்ஸ்பிளைன் circuit switch services, packet switch services and common entities. The question உடைய 13 marks split up பார்த்தீங்க அப்படின்னா first thing you got to explain what is features and services of UMTS core network architecture. அதுக்கு வந்து 3 marks and then directா இந்த diagram and explanationக்கு 10 marks. So டோட்டலா 13 marks இந்த particular question. ரொம்ப முக்கியமான question இந்த யூனிட்ல. அதே மாதிரியே இந்த question படிக்கிறதுக்கு முன்னாடி you have to have a clear idea of this particular architecture. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது UMTS உடைய core network architecture. But if the question is asked UMTS network architecture, then it is a different question. So and similarly, if the question is asked UMTS reference architecture, then it is a different question. So UMTS core architecture னு கேட்டா மட்டும்தான் இந்த கொஸ்டின் எழுதணும். ஸோ கோர்ன்ற வேர்ட் வந்தா மட்டும்தான் this is the answer. அப்படி இல்லை அப்படின்னா it is a completely different architecture. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை மாற்றி எழுதி ஒரு மார்க் கூட அதில் ஸ்கோர் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து LTE நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் அண்ட் ப்ரோட்டோகால் வித் நீட் டயக்ராம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த தடவை உங்கள் யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டினில் LTU கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ காட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் LTE. LTEனா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றத சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 marks. ஸோ அந்த எவால்வேஷனில் யூ காட் டு மென்ஷன் ஆல் திஸ் நேம்ஸ். ETrainனா என்ன, சிஸ்டம் ஆர்கிடெக்சர் எவல்யூஷன் அண்ட் தென் எவால்வ்டு பேக்கெட் கோர் அண்ட் தென் எவால்வ்டு பேக்கெட் சிஸ்டம். இதை பற்றி தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவீங்க உள்ள. அண்ட் தென் கோர் நெட்வொர்க் வெரி சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்டிட்டிஸ் இருக்கும். இந்த டயக்ராம் போட்டுட்டு இதில் இருக்க எல்லா என்டிட்டிஸை பற்றி 2 to 3 lines எழுதினாவே தட் இஸ் மேக்ஸிமம் எனஃப். தென் அந்த கோர் நெட்வொர்க் முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ காட் எக்ஸ்பிளைன் ப்ரோட்டோகால் ஆர்கிடெக்சர். ப்ரோட்டோகால் ஆர்கிடெக்சர் 2 டயக்ராம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ காட் எக்ஸ்பிளைன் what is control plane and what is user plane. அது ரெண்டோடைய protocol stack explain பண்ணாவே இந்த question over. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா first thing you got to explain control plane protocol stack. So இந்த diagram வச்சு control plane என்ன, அதோட protocol stack என்ன, you can clearly explain. And similarly user plane உடைய diagram protocol model இது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட protocol stack எப்படி இருக்கும். So control plane என்ன, அதோட protocol stack, user plane என்ன, அதோட protocol stack. So this is about LTE. இதோட mark structure பார்த்தீங்க அப்படின்னா first what is LTE, அது features பற்றி சொல்றதுக்கு 2 marks. And then core network explanation க்கு 5 marks. So total 7 marks ஆச்சு. And then last protocol architecture 6 marks. Complete 13 mark question. கண்டிப்பா இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்ச உடனே நீங்க நான் என்ன ஆர்டர்ல வச்சிருக்கணும் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அதே ஆர்டர்ல படிங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா படிக்க முடியும் இந்த யூனிட்டை. Now third question பார்த்தீங்க அப்படின்னா as I said before we have to be very clear about architectures. So இந்த architecture பாருங்க, explain the UMTS network architecture with GSM 3G and also explain the reference architecture. இந்த கொஸ்டினை நல்லா பாருங்க, 17, 18, 19 எல்லா தடவையும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UMTS நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஆனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UMTS கோர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல யூ வில் ஸ்பீக் அபவுட் UMTS உடைய நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் எப்படி எவால்வ் ஆச்சு, GSMல இருந்து எவால்வ் ஆச்சு. அதே மாதிரி இந்த கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் கண்டிப்பாக யூ கேன் ஃபைண்ட்
this particular term GSM என்ற term இருக்கும் இல்ல 3G என்ற term இருக்கும். ஆனா அந்த क्वेश्चनல வந்து பாத்தீங்க அப்படினா சிம்பிளா UMTS ஓட கோர் நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. So be very careful in writing this particular question. இந்த ரெண்டு क्वेश्चन மாத்தி எழுதிட்டீங்க அப்படினா ஒரு மார்க் கூட உங்களால ஸ்கோர் பண்ண முடியாது. So இந்த क्वेश्चन எப்படி அப்ரோச் பண்ணனும்னு பாருங்க. First thing, outline of UMTS network architecture. So outline UMTS network architecture என்ன? ஏற்கனவே நம்ம வந்து கோர் நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர் நீங்க படிச்சிருப்பீங்க. அது ரிலேட்டடா ஒரு 40% கிட்ட அது ரிலேட்டடா தான் வரும். ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் UMTS நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர் அதை மாதிரி தான் இங்க எழுதுறீங்க. அவுட்லைனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அது எப்படி GSM எவால்வ் ஆச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த கொஸ்டினே எப்படி UMTS GSM எவால்வ் ஆச்சு அப்படின்றத பத்தி தான். ஸோ யூ வில் எக்ஸ்பிளைன் தி அவுட்லைன். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 மார்க் கொடுத்துருக்கேன். அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா GSM எப்படி எவால்வ் ஆச்சு, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன என்டிட்டிஸ்லாம் இருக்கு. இப்போ GSM பற்றி சொல்றீங்க அப்படின்னா அதோட என்டிட்டிஸ்னா என்ன இருக்கு அப்படின்றத சொல்வீங்க. தென் நீட் டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா UMTS ஓட நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர், அங்க பார்த்தது கோர் ஆர்க்கிடெக்சர். இப்போ இந்த क्वेश्चन டயக்ராம் எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா லாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லாஜிக்கலா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन வந்து இந்த ஆர்க்கிடெக்சர் வந்து GSM எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஏற்கனவே நீங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கோர் ஆர்க்கிடெக்சர். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி UMTS 10 மட்டும் தான் பேசியிருப்பீங்க. இங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா GSM பத்தியும் பேசுவீங்க அண்ட் as well as UMTS பத்தியும் பேசுவீங்க. ஸோ அதை தான் பாத்தீங்கன்னா ரெண்டு மெயினா கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க, GSM இருக்கும் UMTS இருக்கும். இங்க வந்து யுட்ரென் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. UMTSனா என்ன, யுட்ரென்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. யுட்ரென் இஸ் நத்திங் பட் UMTS ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க். அதை தான் UTRAN UMTS ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றீங்க. சரி சார், அப்போ UMTSனா என்ன? யுனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். அதாவது யுனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ன்றது ஒரு சர்வீஸ், ஒரு 3G சர்வீஸை தான் UMTSன்னு சொல்றீங்க. யுட்ரென் என்னன்னா அந்த சர்வீஸோடைய கம்ப்ளீட் நெட்வொர்க்கை சொல்றது தான் யுட்ரென். அதாவது மொபைல்ல இருந்து அந்த நெட்வொர்க் வந்து என்ன டவர் வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை ஃபுல்லாத்தையும் கவர் பண்றது தான் யுட்ரென். ஆனா UMTSன்றது ஒரு சர்வீஸ். ஸோ யூ கேன் நவ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யுட்ரென் அண்ட் UMTS. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த UMTS பற்றி நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா கோர் ஆர்க்கிடெக்சர்லேயே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. நல்லா பாருங்க, GSM, MSC, SGSN, CGSN இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ இதை பற்றி ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். இதில் நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது GSM பற்றி தான். GSM எப்படி எவால்வ் ஆச்சு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஸோ அதை தான் இந்த நீட் டயக்ராமில் யூ வில் எக்ஸ்பிளைன். இது இல்லாமல் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா you will also have another part and also explain the reference architecture. reference architectureன்றது தனி, அதோட ஆர்க்கிடெக்சர் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரெஃபரன்ஸ் ஆர்க்கிடெக்சர். UMTS நெட்வொர்க் ரெஃபரன்ஸ் ஆர்க்கிடெக்சர்னு கேட்டா you got to explain this particular diagram. இந்த டயக்ராம்ல எப்படி யூசர் டொமைன்ல இருந்து நெட்வொர்க் டொமைன் வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த டயக்ராம் போட்டு. இந்த டயக்ராமுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாடல் இருக்கு. அதாவது இதையே சிம்பிளிஃபைடு மாடலாக எப்படி வரையலாம், தட் இஸ் திஸ் பர்டிகுலர் டயக்ராம். இந்த டயக்ராம் போட்டுட்டு யூ காட் எக்ஸ்பிளைன் ஆல் தி என்டிட்டிஸ். வாட் இஸ் RNC, வாட் இஸ் MSC, வாட் இஸ் 3G MSC, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த கொஸ்டினுடைய மார்க்ஸ் ஸ்பிளிட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் UMTS நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு 1 மார்க், அண்ட் தென் நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 6 மார்க்ஸ், அண்ட் தென் நெட்வொர்க் ரெஃபரன்ஸ் ஆர்க்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 6 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 13 மார்க்ஸ். ஸோ திருப்பி சொல்கிறேன், UMTS நெட்வொர்க் ரெஃபரன்ஸ் ஆர்க்கிடெக்சர் அப்படின்றது வேற, UMTS நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர்ன்றது வேற, UMTS கோர் நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர் அப்படின்றது வேற. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Describe the channel structure in UMTS terrestrial radio. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாஸ்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக நீங்கள் படிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் தி சேனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் UMTS. UMTS உடைய சேனல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல், டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிக்கல். அதில் என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாவே திஸ் கொஸ்டின் இஸ் ஓவர். இதில் ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ட்ரா திஸ் பர்டிகுலர் டயக்ராம். இந்த டயக்ராம் தான் யுட்ரெனுடைய சேனல் ஸ்ட்ரக்சர். இது என்னென்னலாம் சேனல்ஸ் இருக்கு அப்படின்றத நீட்டாக டயக்ராம்ல சொல்றது திஸ் பர்டிகுலர் டயக்ராம். இந்த டயக்ராம்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் மோர் தென் 4 மார்க்ஸ்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல்ஸே 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் யூ காட் எக்ஸ்பிளைன் லாஜிக்கல் கண்ட்ரோல் சேனல் இன் யூட்ரன். லாஜிக்கல் கண்ட்ரோல் சேனல்னா என்ன, அதில் என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்குது, இது எல்லாமே அதுக்கு கீழே வர சேனல்ஸ். அண்ட் சிமிலர்லி அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டிராஃபிக் சேனல்ஸ் இன் யூட்ரன். அப்படின்னா என்ன, லாஜிக்கல் டிராஃபிக் சேனல்ஸ் எத்தனை சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சேனல்ஸையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக யூட்ரனுடைய காமன் டிரான்ஸ்போர்ட் சேனல் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது எல்லாமே வந்து காமன் டிரான்ஸ்போர்ட் சேனல்ஸ். அப்போ இந்த சேனல்ஸே 3 விதமாக பிரிக்கிறோம். அந்த 3 விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா எது எந்தெந்த கேட்டகரியில் வருது, அந்த நேம்ஸு, அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதை தான் அந்த கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பிங் பிட்வீன் த சேனல்ஸ். எந்தெந்த சேனல்ஸ் எப்படிலாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது டயக்ராம். இந்த டயக்ராமை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. யார் யார் கூட கனெக்ட் ஆயிருக்கா, அதுதான் வந்து மேப்பிங் பிட்வீன் த சேனல்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஜஸ்ட் டயக்ராம் அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ இதோட மார்க்ஸ் ஸ்பிளிட் அப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூட்ரனுடைய சேனல் ஸ்ட்ரக்சர் அதை வந்து டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் 4 மார்க்ஸ். டயக்ராம் அண்ட் as well as வாட் இஸ் யூட்ரன் சேனல்ஸ் அதை மட்டும் சொன்னீங்கன்னாவே யூ வில் கெட் 4 மார்க்ஸ். அண்ட் தென் ஒரு சேனல்ஸையும் தனித்தனி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 6 மார்க்ஸ். அண்ட் தென் மேப்பிங் பிட்வீன் த சேனல்ஸ்க்கு யூ வில் கெட் 3 மார்க்ஸ். டோட்டலாக 13 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் ஹை ஸ்பீட் டவுன்லிங்க் பேக்கெட் ஆக்சஸ் வித் நீட் டயக்ராம்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த யூனிட்ல கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ல இதுவும் ஒன்று. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் இது ரொம்ப வாஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிக்கிறதே இல்லை. இந்த கொஸ்டினை எப்படி படிக்கணும்னு இருக்கு, ஜஸ்ட் அதோட பிரின்சிபல் என்ன, அதில் என்னென்னலாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது, அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாவே நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதில் வந்து மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டயக்ராம் இருக்கும், ரெண்டுமே ரொம்ப பெரிய டயக்ராமாக இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிற அப்ரோச்சில் இந்த கொஸ்டினை படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ காட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் HSDPA. HSDPAனா என்ன, எதுக்காக போகிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் திங், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத சொல்லணும். அண்ட் தென் யூ காட் எக்ஸ்பிளைன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் HSDPA. HSDPAல என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் நோட்ஸில், அதை நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும். அண்ட் தென் டயக்ராம், 2 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டயக்ராமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, இந்த டயக்ராம் பற்றி நீங்கள் இந்த கொஸ்டினை டிஸ்கஸே பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HSDPA will support all IP network அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த ஆல் ஐபி நெட்வொர்க்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கான மெயின் விஷயம் தான் இந்த பர்டிகுலர் டயக்ராம். யூஎம்டிஎஸோட ஆர்கிடெக்சர் எப்படி ஐபி நெட்வொர்க்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதுக்கான டயக்ராம் தான். கண்டிப்பாக இந்த 2 டயக்ராம் வரைஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வாஸ்டாக இருக்க மாதிரி இருக்க தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். HSDPA உடைய பிரின்சிபல் என்ன, எப்படி ரவுட் ஆகுது அப்படின்றத அதோட பிரின்சிபலாக சொல்லியிருப்பீங்க. இல்லை பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு ஆர்என்சியிலிருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து ஆர்என்சி எப்படி ரூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் எக்யூப்மெண்ட், அதாவது நம்ம மொபைல், அதிலிருந்து நோட் பிக்கு போகும். அண்ட் தென் நோட் பி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேக்கெட்டை ஸ்கெடியூல் பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது ஸ்கெடியூல் பண்ணும். எப்படி ஸ்கெடியூல் பண்ணும் அப்படின்னா யூசர் ப்ரியாரிட்டி தகுந்த மாதிரி அதை ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கும். அண்ட் தென் ஸ்கெடியூல் பண்ணி வச்சதுக்கப்புறம் இட் வில் சென்ட் பண்ணிவிடும். யாருக்கு சென்ட் பண்ணணும்னா இன்னொரு யூசர் எக்யூப்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுது. அந்த யூசர் எக்யூப்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா வாங்கினோடனே இட் வில் அக்னாலேஜ். அண்ட் தென் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பி, அதாவது நோட் பி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் வெயிட் ஃபார் தி அக்னாலஜ்மெண்ட். அங்கிருந்து அக்னாலஜ் வருதான்னு பார்க்கும். அப்படி வரல அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டைமும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் ரீட்ரான்ஸ்மிட் தட் பர்டிகுலர் பாக்கெட். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ பேஜுக்கு தியரியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் கிளியர்லி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ½ பேஜுக்கு தியரியாக கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் வெரி வெரி சிம்பிள். பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன்னா HSDPA ஓகே பெர்ஃபார்மன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மெயின் ட்ராபேக் என்னன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதில் ஆர்கிடெக்சரல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆர்கிடெக்சரல் இஷ்யூஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ காட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ரேடியோ கேபினெட். அதாவது இன்டோருக்கு சப்போர்ட் பண்ணுது, அவுட்டோருக்கு சப்போர்ட் பண்ண ஆகாது. அப்போ அதுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அவுட்டோருக்கு சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சில ஆர்கிடெக்சரல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் யூ காட் எக்ஸ்பிளைன் ரேடியோ கேபினெட். ரேடியோ கேபினெட்னா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றதான் இது. ஆண்டனா இன்டர்ஃபேஸ் இருக்கும், கோர் ப்ராசஸிங் சேஸ் இருக்கும், RF டிரான்ஸ்ரிசீவர்ஸ் இருக்கும், சேனல் கார்ட்ஸ்,
மெக்காட்ரானிக்ஸ், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ கேபினெட்டில் இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் யூ வில் எக்ஸ்பிளைன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் யூஎம்டிஎஸ் சேனல் கார்டு. ஏன் அப்படின்னா அங்கே தான் ப்ராப்ளமே இருக்குது, அதை தான் வந்து நம்ம சேஞ்சே பண்ணணும். ஸோ அப்போ யூஎம்டிஎஸ் சேனல் கார்டுனா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ப்ராசஸர், அண்ட் தென் ஒரு டிஎஸ்பி இருக்குது, அண்ட் தென் பூல் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ஏஎஸ்ஐசி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்டிஎஸ் சேனல் கார்டில் இருக்குது. சரி, ஓகே, இது எல்லாமே அதோட காம்பனன்ட்ஸ். ஸோ மெயினாக என்ன சேஞ்ச் பண்ணணும், ஹெச்எஸ்டியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த சொல்லியிருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட், இந்த டவுன்லோட் சிப் ரேட், ஏஎஸ்ஐசியோட டவுன்லோட் சிப் ரேட்டை மாற்றணும். ஏன்னா 16 QAM மாடுலேஷன் ஸ்கீமை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த டவுன்லோட் சிப் ரேட்டை மாற்றணும். அண்ட் தென் அந்த டவுன்லிங்கை ப்ராசஸ் பண்ணுற செக்ஷனை கொஞ்சம் மாற்றணும். டவுன்லிங்க் சிம்பிள் ரேட் ப்ராசஸிங் செக்ஷன், இது 2 தான் சேஞ்சஸ் ஹெச்எஸ்பிஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் பேஜுக்கு தியரியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக சேனல்ஸ் இன் ஹெச்எஸ்டிபிஏ, அதில் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அப்படின்றது எழுதுவீங்க. இந்த 3 சேனல் தான் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது எழுதுவீங்க. வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட மார்க்ஸ் ஸ்ப்ளிட்டை பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஹெச்எஸ்டிபிஏ 6 மார்க்ஸ். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ்லேருந்து அந்த டயக்ராம் போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும். ஸோ 2 டயக்ராம் கண்டிப்பாக வரைஞ்சிருக்கணும் இந்த கொஸ்டினில். அண்ட் தென் ஹெச்எஸ்டிபியோட பிரின்சிபல் என்ன, அதுக்கு 2 மார்க்ஸ். அண்ட் தென் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 13 மார்க்ஸ். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2017 கேட்ட கொஸ்டின். பட் ஆனால் டு பி ஃப்ராங்க், மேலே கொடுத்துருக்க இந்த 5 கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிட்டீங்க இந்த யூனிட்ல அப்படின்னா கன்ஃபார்மாக ஷியோர்லி யூ கேன் ஏபிள் டு அட்டன் 13 மார்க் கொஸ்டின். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி ரைட் 13 மார்க் கொஸ்டின். ஸோ லாஸ்ட்டாக இந்த யூனிட்ல நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி ப்ரோட்டோகால் மாடல் அண்ட் டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் ஆக்சஸ் லிங்க் கண்ட்ரோல் அப்ளிகேஷன் பார்ட் இன் யூஎம்டிஎஸ். ஏஎல்சிஏபியை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத இந்த கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபைட் டயக்ராம் இருக்கும். இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்த டயக்ராம் தான். கண்ட்ரோல் பிளேன், யூசர் பிளேன், இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஹேவ் டு ரைட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்ரேன் ப்ரோட்டோகால் ஸ்ட்ரக்சர். யூட்ரேன் ப்ரோட்டோகால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ நெட்வொர்க் லேயர் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் லேயர் இருக்கு, அதை பற்றி 2 லைன்ஸ் எழுதுவீங்க. அண்ட் தென் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் பர்டிகுலர் டயக்ராம். இந்த டயக்ராம் போட்டு இந்த டயக்ராமை க்ளீனாக அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. அதாவது நம்ம ஏற்கனவே வந்து ஆர்என்எல், அதாவது ரேடியோ நெட்வொர்க் லேயர், அதை பற்றி சொல்லியிருப்பீங்க. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் லேயர் பற்றி சொல்லியிருப்பீங்க. இந்த டயக்ராம் போட்டுட்டு யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கண்ட்ரோல் பிளேன், வாட் இஸ் யூசர் பிளேன், அதுக்கப்புறம் வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் கண்ட்ரோல் பிளேன். இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதை தான் இங்கே கொடுத்துருப்பேன். கண்ட்ரோல் பிளேன், டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் கண்ட்ரோல் பிளேன், யூசர் பிளேன், அண்ட் தென் ஏஎல் கேப் ஃபீச்சர்ஸ். இது எல்லாத்தையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஏஎல் கேப்போடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீ அப்படியே எழுத போற. ஸோ இந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட மார்க்ஸ் ஸ்ப்ளிட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்ரேன் ப்ரோட்டோகால் ஸ்ட்ரக்சர் அதை எழுதினாவே 3 மார்க்ஸ். அண்ட் தென் டயக்ராம் போட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் கண்ட்ரோல் பிளேன்லேருந்து ஏஎல் கேப் ஃபீச்சர்ஸ் வரைக்கும் எழுதுனீங்கன்னா 10 marks. So கம்ப்ளீட்டாக 13 marks. Thank you students. Thank you for watching. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.